ஹாய் மகளே, பிக் பாஸ் 4th ப்ரோமோ வந்துருச்சு. எனக்கு எப்படி செகண்ட் ப்ரோமோ பிடிக்கலையோ அது மாதிரி இந்த ப்ரோமோவும் பிடிக்கல. இதுவும் அப்படி தான். யாரோ 4 பேர் என்னத்தையோ சொல்கிறத கேட்டு வந்து அறிவுக்கிட்டத்தனமாக ஒப்பிக்கிறாரே ஒழிய இவர் பார்த்த மாதிரி தெரியல. கனியை எழுப்பி கேட்குறாரு, இந்த மாதிரி தள்ளுறாங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே சாண்ட்ரா எழுந்து அவங்க வந்து ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்கோ அவங்க குரூப்பும் விளையாட்டு மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு மாதிரி மாடுலேஷனில் சொல்கிறாங்க. சச்சு எனக்கு அவங்க ஃபேஸை பற்றில அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது. இவங்க என்ன கிழிச்சாங்க அதுக்கப்புறம் கேமில்? இவங்க அவங்களை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு விஜய் சேதுபதி. சார், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? பிக் பாஸ் தான் சொல்கிறாரு, 2வது தடவையே வந்து நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரீகேம் போயிட்டே இருக்கும், ஒழுங்காக கவனிங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? தப்பு பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி வெளில போடுங்கன்னு அர்த்தம். பிக் பாஸ் சொல்கிறாரு, அதை கனி செய்கிறாங்க. இவங்க சம்மந்தமே இல்லாமல் இவர் வந்து கனியை கேள்வி கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு இன்னும் தம்பி பாசம் இருக்குது, உங்களுக்கு இன்னும் அது உள்ளே இருக்குது. எனக்கு அந்த இடத்துல கனி பயாஸ்டாக இருந்த மாதிரியே தெரியலைங்க, சத்தியமாக தெரில. கூட சாண்ட்ராவும் ஜட்ஜாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் போராடி இருக்கலாமே, இல்லை நம்ம டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணக்கூடாது. சாண்ட்ரா சும்மா தானே இருந்தாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது விளையாடட்டும்லாம் சாண்ட்ரா சொல்லவே இல்லை. பார்வதி அவங்களா போய் இடித்து அவங்களா அடி வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து இவர் எதுக்காக கனியை சபரி எழுப்பி நிற்க வச்சு குறை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இந்த விஷயத்தில் கனி சபரி மேலே தப்பே கிடையாது. பார்வதி அவங்களா போய் இடித்து அவங்களா அடி வாங்கிட்டு வந்தாங்க. டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ல வச்சது பிக் பாஸ். ஏன்னா முதல் தடவை பார்வதி பெரிய தப்பு பண்ணப்பையே இவங்க 2 பேருமே விட்டுட்டாங்க. சரி, ரீகேமாக ஓகே, ரீகேம் போவோம். ஆனால் அந்த இடத்துல தான் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரீகேம் போயிட்டே இருப்போம்னு சொன்னார். இதெல்லாம் தெளிவாக 1 ஹவரில் வந்துச்சா இல்லை 24 ஹவர்ஸ் நான் பார்த்தனால எனக்கு தெரியலையா 1 ஹவரில் வருதா இல்லையான்னு? அதெல்லாம் எனக்கு கிளாரிட்டியே இல்லை. ஆனால் விஜய் சேதுபதிக்கு பார்வதியையும் திவாகரையும் மட்டும் திட்டிட்டு அந்த எபிசோடு விட்டுட்டு போகக்கூடாது. அவருக்கு துடுப்பு எடுப்பு எல்லாம் வெளியில் திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்காக இவரே பயாஸ்டாக டிப்ளமேட்டிக்காக தாங்க ஹோஸ்டே பண்ணுறாரு. தைரியமாக யார் தப்போ அவங்கள சொல்கிறது துப்பு இல்லை இந்த ஹோஸ்ட்டுக்கே. அப்புறம் இவர் என்ன மற்றவங்கள டேரெக்டாக பேசுங்கன்றாரு. கேட்டால் நான் கேம் விளையாடலன்னு சொல்லுவாரோ என்னமோ தெரில. சரி, நைட்டு பார்க்கலாங்க. அடுத்த ப்ரோமோ வந்தால் வரேன்.